தன்னுடைய சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஜோதிடத்தின்படி கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமுமே தன்னோட ராசியை மாற்றுவார். அதன் அடிப்படையில் 12 ராசிக்குமே அந்த மாற்றத்தின் தாக்கம் ஏற்படும். இந்த சூரியன் குறிப்பாக ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கும். அந்த வகையில் நவம்பர் 16ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் வந்திருக்காரு. இந்த விருச்சிகத்தில் சூரியன் நுழையும் தமிழ் மாதம் கார்த்திகை மாதமாக பார்க்கப்படுது. ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த இந்த கார்த்திகை மாதம் மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது? இந்த கிரக நிலையின் மாற்றம் என்ன மாதிரியான விளைவுகளையும் தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது? அதுவும் இந்த சூரிய பயிற்சியால் கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டம் ஏதாவது உங்களுக்கு வருமா? இல்லை நீங்கள் சாதகமற்ற பையனை ஏதாவது பெற போகிறீங்களா? எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி என்பவர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் உயர்ந்த மேன்மைகளையும் பெற முடியும். சனிக்கிழமையில் இயன்ற வரைக்கும் ஏழை எளிய நபர்களுக்கு உங்களோட கைகால உணவுகளை அன்னதானமாக கொடுங்க. இது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சனி பகவானின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அதனால் தவற விடாமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வீட்டிலேருந்து எளிய முறையில் ஜாதகம் கணிக்க இந்த ஒரு வாய்ப்பு அருமையான வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. இந்த கார்த்திகை மாதம் மகர ராசி அன்பர்கள் இந்த கிரகநிலை மாற்றத்தால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இப்போது கிரக அமைப்பு பார்த்தா செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய ஒரு மாதம் தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகையில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஐயப்ப பக்தர்கள் பாருங்கள், நிறைய பேர் இப்போது மாலை போட்டு சபரிமலையில் சுவாமி ஐயப்பனுக்கான தரிசனம் செய்ய செல்வாங்க. அதே போல் கார்த்திகை தீபம் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம். இந்த கார்த்திகை மாதம் அதுவும் திருவண்ணாமலையில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வீட்டில் நீங்கள் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒற்றைப்படியில் தீபம் ஏற்றினா ரொம்பவுமே நல்லது. கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விசேஷமான ஒரு காலமாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே இந்த மகர ராசி அன்பர்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமான மனமாற வழிபட்டு வருவதனாலையும் அங்கே பாருங்கள் சங்காபிஷேகம் நடக்கும். அதில் கலந்துக்கிறதுனாலையும் நன்மைகளை பெற முடியும். பாவங்கள் நீங்கி நன்மைகள் சேரக்கூடிய வாய்ப்பை இந்த அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்வதால் பெற முடியும். கடன் குறையணும், தேக ஆரோக்கியத்தில் பலம் வரணும் அப்படின்னா கோவில்களில் நீங்கள் கோவிலுக்கு பழங்களை தானமாக கொடுங்க. கடன் குறையணும் அப்படின்னா திங்கட்கிழமையில் பச்சரிசி வாங்கி கொடுங்க. பஞ்சாங்கத்தின்படி பார்த்தா கார்த்திகை மாதத்தில் கனமழை பெய்யும். தமிழகத்தில் பெரும்பாலும் பாருங்கள் அதிகளவு மழை பெய்யக்கூடிய ஒரு காலமாக கார்த்திகை மாதம் இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு கிரகநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் இழந்தது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் மீட்டெடுக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். சொந்த வீட்டு கனவு நனவாகும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கையும் அசையா சொத்து சேர்க்கையும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் வரும். உங்களோட மனதுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். அது ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி வருதுன்னு. கடந்த காலத்தில் இன்னலை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த மகர ராசி அன்பர்கள் இன்னலில் இருந்து நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெற போகிறீங்க. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இந்த சந்திப்பால் பல நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும். குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்பில் பாருங்கள் இப்போ நல்ல முன்னேற்றம் வரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வீங்க. முதலீடுகளில் பல மடங்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். சுப காரியத்தில் இருந்த தடைகள் விலகும். சுபகாரிய தடை நீங்கி இந்த மாதம் பாருங்கள் உங்களோட வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறீங்க. திருமணமாகாதவங்களுக்கு வீடு தேடி நல்ல வரன் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்குமே அதற்கான யோகம் இப்போ இருக்குது.
குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வரும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய யோகமும் இருக்குது. குடும்பத்தில் புதியவர்களோட வருகை உறுதியாக இருக்கும். அதே போல் நீங்கள் புதுசாக வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லைன்னா கட்டின வீட்டை கூட ஏதாவது புறணமைக்கணும், பழைய வீடாக இருக்குது மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்க பாருங்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற நல்ல ஒரு பதவி உயர்வு வரப்போகுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செஞ்சால் அதற்கேற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூட பெற முடியும். கலை, ஊடகம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயலாற்றிய காரணத்துக்காக விருது கூட கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயம் மனதில் புது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். குழப்பம், சோம்பல் இது எல்லாமே நீங்குது. மனதில் புதிய உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. எல்லா காரியங்களையுமே தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தினா நீங்கள் பாருங்கள் வெற்றி வாய்ப்பை சுலபமாக பெற முடியும். உங்களோட கடின உழைப்புக்கு கைமேல பலன் கிடைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதமாக அமைஞ்சிருக்கு. வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சட்ட படிப்பு முடித்தவங்களுக்கு உங்களோட பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த செய்தி நல்ல விஷயமா வந்து சேரும். போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச நீண்ட காலமாக திட்டமிட்டு வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்ட பொருளை பாருங்கள் இப்போ வாங்க போகிறீங்க. பணம் செய்வது உங்களுக்கு பணத்துக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே நன்மையை பெறுவீங்க. சிலர் வந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சியெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம். ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவதற்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெறலாம். நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களா தான் சிறப்பான சலுகைகளை கொடுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும். அமோகமான வெற்றி வாய்ப்பு இப்போ இருக்குது. அதை சரியாக பிளான் பண்ணி பண்ணால் நன்மையை பெற முடியும். உங்களோட வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலையுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் அவங்கக்கிட்ட செய்கிறத தவிர்த்துடுங்க. குடும்பத்தில் அந்நியரின் தலையீடு மட்டும் வேண்டவே வேண்டாம். எதிர்பாலினத்தவங்க கிட்ட பழகும்போது கவனமாக இருங்க. இந்த மாதம் அனைத்து விஷயத்திலையுமே நன்மைகள் வந்து சேரவும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மைகளை பெறுங்க. குடும்ப ரீதியாக பார்த்தா 7.5 சனி காலகட்டமாக இது இருந்துச்சு. இப்போ அது முடிஞ்சிட்டு இருக்கு. படிப்படியாக சனி பகவானால் பாதிப்புகள் நீங்கும். சிரமங்களிலிருந்து ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருது. சில நன்மைகளுமே உங்களுக்கு அள்ளித்தரும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. பணப்பற்றாக்குறை படிப்படியாக விலகிடும். மனதில் அமைதி உண்டாகும். பிரச்சனை நீங்கிடும். பழைய கடன்கள் இருந்தால் கூட அதை அடைச்சி இப்போ நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை வரும். நீதிமன்ற வழக்கு ஏதாச்சும் இருக்குன்னா பாருங்கள், இப்போ சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். ஏன்னா அப்படி கிரக அமைப்புகள் இருக்குது. சப்தம ஸ்தானத்தில் குரு அமர்ந்து இருக்கிறதுனால உங்களோட மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கும். நிதி நிலைமையை சரி செய்வதற்கான வாய்ப்பு சரியாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி காலம் உங்களை விட்டு சிறிது சிறிதாக விலகிட்டு வருது. அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகளின் கடுமையான அதோட பாதிப்புமே இப்போ வெகு விரைவாக குறைய ஆரம்பிக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்களுமே அந்த தொல்லை இனிமேல் கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட உங்ககிட்ட கனிவாக தான் பேசுவாங்க. எதிர்காலத்தை பற்றின அச்சம் நீங்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வர்த்தக துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மனக்கவலை மாறிடும். நீங்கள் திறமைகளை கையாளுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உற்சாகத்தை கொடுக்கும். செல்வாக்கு, புதிய வாய்ப்பு, வருமான உயர்வு இது எல்லாமே அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் படைச்ச அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இப்போ இருக்கிறதுனாலையும் ஆதரவாக சுபம் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். கட்சி தொண்டர்கள்கிட்ட உங்களுக்கான முழுமையான ஆர்வமும் ஒரு அமைப்பும் இப்போ மகிழ்ச்சியை தரும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால பாடத்திட்டங்களில் தீவிரத்தை காட்டுங்க, நன்மையை பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சிறந்த ஒரு சுபபலன். எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் அனுகூலமான பயனை பெறுவீங்க. வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கவும் சாதகமற்ற நிலை உங்களை விட்டு விலகவும் சனி பகவான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.